வணக்கம் அஸ்ட்ரோ ஆரஞ்சி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் கடைசி 4 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 120 நாட்கள் எத்தகைய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்ணம் இருக்கிறார். ஸோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருடம் 2025 வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார். அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம், அதாவது சனி 12ல இருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ இதனால என்ன, கொஞ்சம் நண்பர்கள், திருமண விஷயங்கள், சோசியல் லைஃப், பாக்கியங்கள், லாபங்கள், பணப்புழக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீரா வைக்கக்கூடிய அமைப்பாக குரு அடுத்த 120 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லையும் கண்டிப்பாக குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்லை, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே சமயத்துல ராகு 11ஆம் இடத்துல இருந்து கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, எப்பவுமே இந்த ராகு கேதுகள் 5, 11க்கு சம்மந்தப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாரு. சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்றது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளாலா ஒரு முயற்சி செய்ததுல ஒரு பலன் பெறுவது, அது மாதிரி விஷயங்கள் வரும். 11ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா. ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, ராகுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. ஸோ இதுதான் ஜென்ரலா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குது. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு, பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசியில பயிற்சி பெறுகிறார். இதுல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான். குறிப்பா சொல்ல போனா ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த துலாம்ல வரக்கூடிய செவ்வாய் தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுல சில விஷயங்கள் செய்து கொள்வது, நண்பர்கள், அசோசியேஷன், கான்ட்ராக்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது. அதே சமயத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள், பொருட்சேர்ப்பு, ஒரு கூட்டு விஷயத்துல ஒரு இனாமா வரக்கூடிய பணம், மனைவி மூலமா வர்றது, அப்பா மூலமா வர்றது, கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் போவதும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் வருடத்தின் இறுதி பகுதியாகிய இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா குரு செவ்வாயை பார்க்கிறார், ராசிதிபதியை பார்க்கிறார், குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து. ஸோ தன் வீட்டிலேயே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார், ராசி அதிபதி பலம் பெறுகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாருங்க சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருகிறார். அதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார். நடுவால தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் ஆறார். பட் நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால தவறில்லை. ஸோ சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ பலன் உண்டு. அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போகக்கூடிய அமைப்பு புதன் விருச்சிகத்துல வரும்பொழுது ஒரு நவம்பர் மாதம் படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம். முதியோர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம். அது மாதிரி ஒரு சிரமங்களும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜெனரலி ஸ்பீக்கிங் மேஷ ராசிக்காரர்களின் அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பலமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு 30, 35, 40 வயசுல இருக்கக்கூடிய மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸா இருந்தாலும் பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அசோசியேஷன், கடன்கள்னால கொஞ்சம் டெவலப் ஆகுறது, கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுவது, அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவது, வியாபாரத்துல டர்ன் ஓவர்
அதிகப்படுத்துவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம், பழக்க வட்டாரங்கள், சோஷியல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், கேட்ரிங், மெடிக்கல் ரிலேட்டட் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இந்த வருட கடைசியில கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் சஞ்சாரம், புதன், சூரியன் இதெல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. சுக்கிரன் பாருங்க, ஓரளவுக்கு 2 மாசம் சுக்கிரன் வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு இருந்து 7ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் குருவின் பார்வைக்கிறதுனால காதல் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடுறது, இது மாதிரி போற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டத்துக்குள்ள அந்த சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் ஒரு அருமையா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூபு, படம், திரைப்படம், இது மாதிரி டிராமா, டெக்ஸ்டைல் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கட்டாயம். கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த 120 நாட்களும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாயின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விரய சனியாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் எவ்வளவுதான் இன்கம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது செலவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது உங்களுடைய சுப செலவுகளாக, சுப முதலீடுகளாக போகிறதா அல்லது தேவையற்ற செலவுகளாக போகுதாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசைகள் அருமையான தசைகளா நடக்குதா, தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குதுங்கிற உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகம் மூலமாக இந்த கோச்சார அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வர 3 மாதங்கள், அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கணித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையோட டைரக்ஷன் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்ம போனோம்னா எளிதில் வெற்றி பெறலாம். நம்ம கர்மாவுக்கு எதிராக போகாமல், நம்ம கர்மா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த டைரக்ஷனை போய் எதிர்நீச்சல் போகாமல், பண விரயங்கள், சமய விரயங்கள் செய்யாமல் நன்றாக எளிதில் வெற்றி பெற முடியும். இது ஒரு கோச்சார அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் கோச்சார அமைப்பு, மாத கிரகத்தின் கோச்சார அமைப்பு ஒரு பொதுவான மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு, அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது விரயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும், உடல் உபாதைகள் ஒரு பக்கம் நடந்தாலும், வரக்கூடிய வருமானங்களும் குட்டி குட்டி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நல்ல சிறு சிறு நன்மைகளும் வரக்கூடிய அந்த குருவின் பார்வை விசேஷமான பாவங்களை விழுகிறதுனால சோஷியல் லைஃப் அப்படி ஒன்றும் தப்பா போயிடாது, பர்சனல் லைஃப் அப்படி ஒன்றும் மோசமா போயிடாது. நல்ல பலன்கள், நல்ல பெனிஃபிட். யோகமான ஒரு 9ஆம் பாவத்தையே குரு பார்ப்பது யோகஸ்தானம் வலுவடைகிறனாலையும் மேஷராசிக்கு கடைசி வரக்கூடிய அந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் விரயங்களும் இருந்தாலும் பல வெற்றிகள் பெறக்கூடிய, பல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய, சோஷியல் லைஃப்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.